டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸ அர்ஜுன் வழிமறைக்கிறாரு. கண்ணன் சொல்றாரு, டேய் கதவை திறங்கடா. அண்ணே நீ போய் பஸ்ஸுக்குள்ள போய் பாரு. பார்வதியும் அர்ஜுனும் அந்த பஸ்ஸுக்குள்ள போய் ஸ்துதி ஸ்துதின்னு கத்திக்கிட்டே பாக்குறாங்க. அர்ஜுன் அந்த பஸ்ஸ தீவிரமா பார்த்துட்டு கீழே இறங்கி வர்றாரு. கண்ணன் கிட்ட சொல்றாங்க, ஸ்துதி இல்ல. இந்த டயத்துல போலீஸும் நிக்கிறாங்க. ஸ்துதிய அந்த பஸ்ல லக்கேஜ் பின்னாடி வச்சிருக்காங்க. அந்த ஸ்துதிய கடத்தினவங்க. ஸ்துதி அம்மாவோட குரல் கேக்குதுன்னு கத்துறாங்க, வாய மூடுறாங்க. இப்ப அர்ஜுன் சொல்றாரு, கண்ணா அந்த கடத்தல் கும்பலுக்கு போன் பண்ணுடா. போனும் பண்றாங்க. இந்த ரிங்கு பஸ்ஸுக்கு பின்னாடி கேக்குது. லக்கேஜ் டோரை திறந்து பாக்குறாங்க. இப்ப ஸ்துதிய ஒருத்தவங்க கையையும் வாயையும் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காப்பாத்தணும்னு பார்வதி உள்ள போறாங்க. அந்த ஆளு பார்வதி கைய கிழிச்சு விட்டுறாரு. பார்வதி மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஸ்துதிய காப்பாத்த போன இடத்துல பார்வதிய அர்ஜுன் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விடுறாரு. ஸ்துதியையும் காப்பாத்திடுறாரு. டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, பார்வதி உடம்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைல்ல? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, மணிக்கட்டுல வெட்டுப்பட்டிருக்கு, பிளட் லாஸ் நிறைய ஆயிருக்கு. பார்வதி இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஸ்துதி அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் கவலையில இருக்காங்க. பார்வதி குணமாயி வரணும்னு பாட்டி கடவுளை கும்பிடுறாங்க. நாளை சந்திப்போம்.